வெல்கம் டு மை கியூட் சேனல் மைத்லி ரவி. மழையும் பழைய புத்தகங்களும். சென்னையின் மயிலாப்பூர் பகுதியில் அமைந்திருந்த அந்த பழைய புத்தக கடை காலத்தின் அடையாளமாக நின்று கொண்டிருந்தது. மர அலமாரிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழைய புத்தகங்களின் வாசனை சித்தார்த்திற்கு எப்போதும் பிடிக்கும். 28 வயதான சித்தார்த் ஒரு முன்னணி மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தாலும் அவன் இதயம் எப்போதும் எழுத்திலும் இலக்கியத்திலும் தான் லயித்திருந்தது. அன்று வார இறுதி நாள். லேசான தூறல் போட்டு கொண்டிருந்த அந்த மாலை வேளையில் சித்தார்த் அலமாரியின் மேல் தட்டிலிருந்த ஒரு அரிதான வரலாற்று நாவலை எடுக்க முயன்றான். அவன் கைப்பட்டதில் பக்கத்தில் இருந்த மற்றொரு பழைய நாவல் கை தவறி கீழே விழுந்தது. அச்சச்சோ என்று முணுமுணுத்தபடி கீழே குனிந்து அந்த புத்தகத்தை எடுத்தான். புத்தகத்தின் நடுவிலிருந்து ஒரு சிறிய மஞ்சள் நிற மாறிய காகிதம் நழுவி தரையில் விழுந்தது. அது ஒரு டைரியில் இருந்து கிழிக்கப்பட்ட பக்கம். சித்தார்த் அதை எடுத்து தூசியை தட்டினான். அதில் நேர்த்தியான அழகான பெண் கையெழுத்தில் நீல நிற மையால் எழுதப்பட்டிருந்தது. இந்த கடற்கரை சாலையில் உன் குரலை கேட்கும் ஒவ்வொரு நொடியும் என் உலகம் நின்று விடுகிறது ஆர்யன். ஆனால் இதை உன்னிடம் நேரடியாக சொல்ல எனக்கு தைரியமில்லை. என் மௌனத்தை நீ உணர்வாய் என்ற நம்பிக்கையில். மித்ரா. அந்த வரிகளுக்கு கீழே மிக நுட்பமாக வரையப்பட்ட ஒரு சிறிய நீல நிற காகித கப்பலின் படம் இருந்தது. சித்தார்த் அந்த வரிகளை மீண்டும் ஒரு முறை படித்தான். அந்த எழுத்துக்களில் பொதிந்திருந்த உண்மைத்தன்மையும் ஒருவித ஏங்கிய அன்பும் அவனை அறியாமல் அவனை கவர்ந்தது. தம்பி, அந்த புத்தகத்தை எடுக்கிறீங்களா என்று கடைக்காரர் பெரியவர் மாணிக்கம் கேட்டார். ஐயா, இந்த புத்தகத்தில் இந்த காகிதம் இருந்தது. இது யார் விற்ற புத்தகம் என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று சித்தார்த் வினாவினான். பெரியவர் தன் மூக்கு கண்ணாடியை சரி செய்து பார்த்தார். தம்பி, தினமும் நூற்றுக்கணக்கான பேர் வராங்க. ஆனால் இந்த சின்ன காகித கப்பல் படம் போட்ட புத்தகங்களை 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கொண்டு வந்து விற்றா. பக்கத்தில் இருக்கிற அரசு கலைக்கல்லூரியில் படிக்கிறதா சொன்னா. பேர் கூட மித்ரான்னு நினைக்கிறேன். சித்தார்த்தின் மனதிற்குள் ஒரு மெல்லிய பொறி தட்டியது. இந்த அவசர உலகத்தில் காதலை நேரில் சொல்ல முடியாமல் காகிதத்தில் எழுதி புத்தகத்திற்குள் விட்டு சென்ற அந்த மித்ரா யார்? அவள் தேடிய ஆரியன் யார்? அந்த காதல் என்ன ஆனது என்ற கேள்விகள் அவன் மண்டையை குடைந்தது. அத்தியாயம் 2. மித்ராவை தேடி அடுத்த சில நாட்கள் சித்தார்த்திற்கு வேலை ஓடவில்லை. மனதிற்குள் அந்த காகித கப்பலும் மித்ராவின் வரிகளுமே சுழன்று கொண்டிருந்தன. இது அடுத்த ஒரு விஷயம், நமக்கெதுக்கு என்று நினைக்க முயன்றான். ஆனால் ஒரு எழுத்தாளனாக அவனுக்குள் இருந்த ஆர்வம் அவனை சும்மா இருக்க விடவில்லை. அடுத்த நாள் மாலையில் மாணிக்கமையா சொன்ன கலைக்கல்லூரிக்கு சென்றான். அங்கிருந்த புகைப்பட கலை மற்றும் இலக்கியத்துறை மாணவர்களிடம் மித்ராவை பற்றி விசாரிக்க தொடங்கினான். கல்லூரியின் உணவகத்தில் அமர்ந்திருந்த சில மாணவர்களிடம் அந்த நீல நிற காகித கப்பல் வரைபடத்தை காட்டினான். அங்கிருந்த ஒரு மாணவி, அட, இது மித்ரா அக்கா வரைகிற அதே ஸ்டைலாச்சே. அவங்க போன வருஷம்தான் MA Fine Arts முடிச்சிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு ஆர்ட் கேலரியில் வேலை செய்கிறாங்க என்றாள். சித்தார்த்திற்குள் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு வந்தது.
அவளது சமூக வலைதள பக்கத்தின் முகவரியையும் அந்த மாணவி வழியே பெற்றான். மித்ராவின் சமூக வலைதள பக்கத்தை பார்த்தபோது சித்தார்த் வியப்பின் எல்லைக்கே சென்றான். அவளது பெரும்பாலான ஓவியங்களில் ஏதேனும் ஒரு மூலையில் அந்த சிறிய நீல நிற காகித கப்பல் முத்திரை இடம் பெற்றிருந்தது. சித்தார்த் தயங்கி தயங்கி அவளுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான். வணக்கம் மித்ரா, நான் சித்தார்த். உங்களுடைய பழைய டைரி பக்கம் ஒன்று மயிலாப்பூர் புத்தக கடையில் எனக்கு கிடைத்தது. அதில் ஆரியன் பற்றி எழுதியிருந்தீர்கள். அதை உங்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். இயன்றால் நாளை மாலை பெசன்ட் நகர் கடற்கரை காஃபி ஷாப்பில் சந்திக்கலாமா? சில மணி நேரங்களுக்கு பிறகு மித்ராவிடமிருந்து பதில் வந்தது. என் டைரி பக்கமா? சரி, நாளை மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். அத்தியாயம் 3. காஃபி ஷாப்பில் ஒரு சந்திப்பு. பெசன்ட் நகர் கடற்கரையை ஒட்டியிருந்த அந்த அமைதியான காஃபி ஷாப்பில் சித்தார்த் காத்திருந்தான். அலைகளின் சத்தம் மெலிதாக கேட்டுக்கொண்டிருந்தது. சரியாக 5 மணிக்கு எளிமையான சுடிதாரில் சுருள் முடியுடன் கையில் ஒரு வரையறை குறிப்பேட்டுடன் மித்ரா உள்ளே நுழைந்தாள். சித்தார்த் கையை உயர்த்தி காட்டினான். மித்ரா புன்னகையுடன் அவன் எதிரே அமர்ந்தாள். வணக்கம் சித்தார்த், என் டைரி பக்கம் உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு இன்னும் என்னால் நம்ப முடியல என்றாள் மித்ரா. சித்தார்த் தன் பையில் இருந்து கவனமாக எடுத்து வைத்திருந்த அந்த மஞ்சள் நிற காகிதத்தை நீட்டினான். மித்ரா அதை வாங்கினாள். அதை தொட்ட நொடியில் அவளது கண்களில் பல வருட நினைவுகள் வந்து போயின. லேசான தவிப்பும் ஆச்சரியமும் அவள் முகத்தில் மாறி மாறி வந்தன. இதை பார்த்ததும் எனக்கு என் கல்லூரி காலம் நினைவுக்கு வருது என்றாள் மித்ரா தன் காஃபி கோப்பையை கையில் எடுத்தபடி. மித்ரா, நான் ஒன்று கேட்கலாமா? உங்களுக்கு தொந்தரவு இல்லை என்றாள். சித்தார்த் தயங்கினான். கேளுங்கள் சித்தார்த், பரவாயில்லை. அந்த குறிப்பில் ஆரியன் என்ற பெயர் இருந்தது. உங்கள் காதல் வெற்றி பெற்றதா? அவரை ஏன் நீங்கள் நேரில் சந்திக்கவில்லை? மித்ரா மெல்ல சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு மெல்லிய சோகமும் அழகான நினைவுகளும் கலந்திருந்தன. சித்தார்த், ஆரியன் என்பது ஒரு நிஜ மனிதனின் பெயரே இல்லை என்றாள் மித்ரா. சித்தார்த் குழப்பத்துடன், என்ன சொல்கிறீர்கள்? நிஜ மனிதன் இல்லையா என்றான்.